இலங்கையில் சமீபத்தில் ஒரு அதிர்ச்சியூட்டும் மற்றும் மனதை ரணப்படுத்தும் ஒரு சம்பவம் பதிவாயிருக்கிறது. ஒரு காலணி தயாரிக்கும் நிறுவனம் அதன் உற்பத்தியில் இஸ்லாமியர்கள் தங்களது உயிரினும் மேலாக மதிக்கும் அல்லாஹு என்ற அந்த புனித பெயரை அரபு மொழியில் அந்த காலணியில் பொறிக்கப்பட்டுள்ளது. உண்மையில் இது அவர்களுக்கு தெரியாமல் நடந்த ஒரு தவறாகவும், அதே நேரத்தில் அவர்கள் வடிவமைத்த அந்த டிசைன் மூலம் வந்த பெயராக இது இருந்திருந்தால் நிச்சயமாக இது ஒரு மன்னிக்கக்கூடிய விடயமாக காணப்படும். அதே நேரத்தில் இதை அவர்கள் திட்டமிட்டு செய்திருந்தால் அதற்கான தண்டனைகள் என்ன என்ற விவரங்களைத்தான் இந்த காணொளியில் பார்க்க இருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை அல்லாஹு என்பது இறைவனின் உயரிய திருநாமம். அதை செருப்பில் அச்சிடுவது என்பது அந்த இறைவனையும் அந்த மார்க்கத்தை பின்பற்றும் கோடான கோடி மக்களையும் இழிவுபடுத்தும் செயலாகும். மத நல்லிணக்கம் பேசப்படும் ஒரு நாட்டில் இப்படியாப்பட்ட செயல்கள் வேண்டுமென்றே இனவாதத்தை தூண்டி அமைதியை சீர்குலைக்க செய்யும் ஒரு சதித்திட்டம். இலங்கை தண்டனை சட்டத்தின் 291A 291B ஆகிய பிரிவுகளின் கீழ் மத உணர்வுகளை புண்படுத்தியதாக விசாரணை நடத்தப்படலாம். மேலும் சம்பவத்தின் தன்மையை பொறுத்து ICCPR சட்டத்தின் கீழும் நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் நீதிமன்றமும் தீர்மானிப்பார்கள். அதேபோல் சம்பந்தப்பட்ட நிறுவனத்துக்கு எதிராக ஆதாரங்களுடன் அருகிலுள்ள போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கவும் முடியும். இது போன்ற நேரங்களில் நாம் உணர்ச்சி வசப்பட்டு சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது. அதுவே அவர்களின் எதிர்பார்ப்பாக கூட இருக்கலாம். அனைத்து மத தலைவர்களும் இணைந்து இத்தகைய அநாகரிக செயலை தட்டி கேட்க வேண்டும். சம்பந்தப்பட்ட நிறுவனம் பகிரங்க மன்னிப்பு கோருவதுடன் சந்தையில் உள்ள அனைத்து தயாரிப்புகளையும் உடனடியாக திரும்ப பெற வேண்டும்.